அது மேலே தான் வந்துச்சு. நிஃப்டி ஏதோ சம்திங் ஏதோ கரெக்ஷன் நடக்கிறதுனால கீழே வந்து வருது. மார்க்கெட்டு ஃபுல்லாக பேரிஷ் மாதிரி தான் இப்போ காட்டுது. Wow, wow. All that done for the day, friends. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ கதை பேசலாம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கும் அந்த எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறப்போ? வேணாம் வேணாம் சார், வியாழக்கிழமை தயவுசெய்து வெளியே வந்துடுங்க. ஸோ இதான் ட்ரேடிங் சைக்காலஜின்றது. என்னன்னா அந்த டைமில் அந்த மைனஸ் இருக்கிறப்போ எத்தனை பேர் பதற்றம் அடைஞ்சிங்க? எஸ் ஆர் நோ?
ஓகே. இப்போது அதனால தான் அந்த ரிஸ்க்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். என்னென்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதனுடைய ரிஸ்க்கை நம்ம தெரிஞ்சிடும். அதனால தான் நான் 100 குவான்டிட்டி போட்டேன். ஆரம்பத்துலலாம் 900 500 குவான்டிட்டிலாம் போட்டிருக்கேன். ஆனால் அந்த ட்ரேடுக்கு அந்த ரிஸ்க்குக்கு இவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் நான் பொசிஷன் சைஸ் இது பண்ணேன். நேற்று நான் என்ன பண்ணேன், பட்ஜெட் டே வெறும் 25-50 குவான்டிட்டி வச்சு தான் அவ்வளோ எடுத்தது நம்ம. அதனால தான் நான் திரும்ப என்ன சொல்லணும்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது இருந்துச்சுன்னா யார் வேணாலும் சாதிக்கலாங்க. நம்மளுக்கு அந்த பதற்றம் வராது. எனக்கு வரல. இப்போ அது ஆக்சுவலாக ஆமாம், இன்னைக்கு யூடியூப்பில் அது போடும்போது எனக்கு நல்ல டைட்டில் கிடச்சிச்சு, ரிட்டர்ன் விட்டு க்ரீன் சொல்கிற மாதிரி. 10,000 ரூபா மைனஸ்லேருந்து 12,000 ரூபா ப்ளஸ் அதே ட்ரேட்லேயே வந்துடுச்சு. லாஜிக் சொல்கிறேன், டெக்னிக்கலாக நான் லாஜிக் சொல்கிறேன். இப்போ டெய்லி சார்ட் எடுத்துட்டேன். 200 EMA ஃபஸ்ட் டைம் டச் பண்ணால் எப்போவுமே சப்போர்ட் கொடுக்குன்னு நான் சொன்னேன். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே 200 EMA இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எஸ்டர்டேவோட லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. அப்போது ஒரு ஷார்ட் கவரிங் வரணும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். மார்னிங் நம்ம கரெக்டாக தான் போட்டோம். ஆனால் நம்மளை வச்சு செய்யறதுன்னே சிலர் இருக்கிறாங்க இல்லையா, இறக்கி விட்டாங்க. அப்போ கூட L3க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ L3யே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் தான் நம்ம திருப்பி இதே இடத்துல தான் என்ட்ரி எடுத்தோம். ஒரு குட்டி க்ரீன் வர மாதிரி அது அப்படியே நம்மளை ட்ராப் பண்ணி பயம் முறுத்துச்சு. பட் நம்ம டெக்னிக்கல் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. இன்னைக்கு நேற்றோட பட்ஜெட் டே அன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் வேலை செஞ்சிச்சு. இதே விஷயத்தை நான் திரும்ப அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்கு இதே ஸ்ட்ராட்டஜியை லாஸ் கொடுக்குற இதே ஸ்ட்ராட்டஜி சில டைமில் லாஸ் கொடுத்தாலும் நிறைய நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. அப்போது அடுத்த விஷயம் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். அந்த லாஸை உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுங்க. அதனால தான் கேபிட்டல் மட்டும் அந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. இப்போ நம்ம ஃபுல்லாக கதை பேசலாம். ட்ரேட் இல்லை, அவ்வளோதான், டன் ஃபார் தி டே இன்னைக்கு.